ஷே திஸ்டோ பிரமா கோர்ட்டு நீதிமன்ற கோர்ட்டு டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் எல்லா சிவன் கோயில் ஆலயத்தை பூரா கணக்கு பட்டியலை போட்டு அந்தந்த கோயில் கணக்கு ஏற்றிருப்பா. அந்தந்த கோயில் எத்தனை கோயில் இருக்கோ அந்த பட்டியலை போடு. அவன் டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் நீதியை அவன் தொட முடியாது. இப்போ நீதிமான் கணக்கு கொடுக்கார். நீதிமன்ற கோர்ட்டை அவன் தொடக்கூடாது, எந்த டச்சுக்கு வரக்கூடாது. அரசியல்வாதி இப்போ அவன் செஞ்ச கூத்து இப்போ தான் வெளியே ஏறும் காகித பேப்பர். ஏன்னா கணக்கு கைலாசத்தில் போட்ட கணக்கு அவர் எப்படி கணக்கு எடுத்திருக்காருங்கிற கணக்கு எல்லாம் கேட்டுக்கோப்பா. சிபி ரிப்போர்ட்டு, சிஐடி ரிப்போர்ட், உளவுத்துறை எல்லா அதிகாரி ரிப்போர்ட் எடுக்கிற அதிகாரி நல்லா கேட்டுக்கோ. இந்த கைலாசத்தில் முதல் கையெழுத்து போட்டான்ல, அப்போ அந்த அரசு பிடிக்கணும்ல, மாநில அரசு மத்திய அரசு எல்லா கணக்கும் பிடிக்கணும்ல. மத்திய அரசில் உள்ள கணக்கு 4 வீலர் ரோடு போடுறவன் கலெக்டரு பத்திரப்பதிவு எல்லாம் கையெழுத்து போட்டு 2 லட்சம் ஒவ்வொருத்தனும் 2 லட்சம் வாங்கியிருக்கான். புரியுதா இல்லையா? 1.7 ஏக்கர் 1, 32.4 செண்டு 1 எப்படி பிரித்து அடிக்கான். 32.4 பத்திரத்தை போட்டு எல்லாம் பாகசமாக அவனாக பிரித்து அவனாக செய்தான். நீதிமன்றம் வழக்காடுதுன்னா அது தொடக்கூடாது. கோர்ட்டில் வழக்காடுதுன்னா அது நீதி அதுதான் சொல்கிறார். தப்பு செஞ்சு ஓடுதான், தப்பு செய்யாதவன் உள்ளே மாட்டுதான் அப்படிங்கிற கணக்கு அவர் கொடுக்காரு. இப்போ புரிஞ்சுக்கப்பா, தப்பு செய்கிறவன் 100க்கு 100 வெளியே ஓடுதான், தப்பு செய்யாதவன் மாட்டுதான். இப்போ அப்படித்தானே இப்போ கைலாசத்தில் அவன் மாட்டி நிற்கி. அப்போ அந்த கணக்கு எடுப்பார்ல, உட்காந்து கணக்கு எடுக்கார். அப்போ பாகஸ்தம் போடுறது கவர்மெண்ட் லாயர், செல்வத்துறை நீதிமன்ற கிளை நீதிமன்றத்தில் கவர்மெண்ட் லாயர். அதான் அரசுன்னு வச்சுருக்கான்ல, தமிழ்நாடு அரசு வச்சுருக்காங்களா, அந்த அரசு செஞ்ச கூமுட்டைத்தனமாக செஞ்ச லாயர். புரியுதா? கெச்சி போடுதான், கெச்சி அடிக்கான். இத்தனை முதல் 32 கால வில்லு அப்படிங்க. அப்போ அதில் பணம் வாங்குறது போகிறது அவனுக்கு ஒரு சேரு. யாருக்கு? கவர்மெண்ட் லாயருக்கு ஒரு சேரு. அவனுக்கு இப்போ நடந்த கதை பூரா அவனுக்கும் காகித பேப்பர் நிறைச்சி கொண்டு போய் வீட்டில் அடைஞ்சி சாப்பிட்டு கொண்டே இருக்கான். அப்படியே உழைப்பு இல்லாமல் 2ஆம் நம்பராக திருச்சி. இது 2ஆம் நம்பர் தானே, அது வழக்கறிஞர் படித்தவன் தானே, எல்லா லாயரும் புரிஞ்சுக்கிடுவாங்க. 2ஆம் நம்பரை திருச்சி பூமியை பாழாக்கி அசிங்கம் பண்ணுதான் ஐயா, இதிலே கணக்கு எடுக்காரு அப்படின்னு சில லாயர் புரிஞ்சுக்கிடுவான். இவன் கவர்மெண்ட் லாயர் உள்ள மாட்டி கொக்கியில் போட்டு மாட்டி உட்காந்துருக்கடா. உனக்கு தெரியாதா? உன் படிப்பில் தான் உனக்கு போவோம். நம்ம இந்த படிப்பு இருக்குது, இந்த சட்டத்தில் ஓட்டை இருக்குது, இந்த சட்டத்தில் ஓட்டை இருக்குது, நீ போவ. இவர் முற்றுப்புள்ளி வச்சுருக்க கடவுளடா. கடவுளை தப்பிச்சு அவருக்கு முன்னாடி நீ தப்பிச்சு ஓட முடியுமா? சிலுவத்தூர் கவர்மெண்ட் லாயர் அவனுக்கு எல்லாமே தெரியும். இதில் பத்திரம் போடுறது, பத்திரம் பாகத்தை பிரிக்கிறது, எல்லாம் கெச்சி போடுறது. இப்படி பாகத்தை இவனுக்கு போய் இப்படி போடு, அவனுக்கு இப்படி போடு, அவனுக்கு போடு, அடுத்தாப்புல பத்திரம் போடுறா. ஒரு 1.7 ஏக்கர் உள்ளவன் 20 லட்சத்துக்கு மேலே கொடுத்துருக்கான். அப்போ உள்ள பதிவு என்ன? அந்த பதிவு பிடிக்காரு. அடுத்து 32.4 அவன் எவ்வளோ உள்ள அமௌண்ட்டு கட்டியிருக்கான். அரசு அதுக்கு தான் இப்போ அரசை பிடிச்சி கசைக்கு எடுத்து போடுவார். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கடா. வெளியில் உள்ள ரேட்டு அப்போ 32.4 போட்டவன் அவன் 5 லட்சமோ 4 லட்சமோ கொடுத்து அப்படியே வீசுதான். 4 லட்சமுங்க 5 லட்சமுங்க ஒரே இப்படியே பாட்டு பாடிட்டாலே தான் அவன் பூரா சொல்லிக்கிட்டாலே தான். புரியுதா? உள்ள எவ்வளோடா பஞ்சிருக்கான், எவ்வளோடா அவன் ரேட்டு வச்சுருக்கான். கவர்மெண்ட் ரேட்டு உங்கள் அப்பா விட்டு இடமாடா ரேட்டு வைக்கிறதுக்கு, ரேட்டு கொடுக்கறதுக்கு. இல்லை உங்கள் ஆத்தா விட்டு இடமாட அரசியல்வாதி மொட்டா பேல பொத்தி போடா. இப்போ பிடிப்பார். இதில் பூரா கணக்கு எடுக்காரு. இதில் எவ்வளோ கணக்கு வருது தெரியுமா? 4 வழிச்சாலையில் கலெக்டரு 2 லட்ச ரூபா வாங்கியிருக்கான் அன்னைக்கு கையெழுத்து போட்டதில். அது உள்ள வழக்காடி ஏற்றி வச்சுருக்காரு. அப்போ தாசில்தார் விஓ கலெக்டரு பத்திரப்பதிவு இட அளப்புத்துறை இவனுக்கு பூரா 2 லட்சம். அப்போ எத்தனை பேர்த்துக்கு ஷேர் பண்ணி போயிருக்கு? சேர்னா தான் இந்த பேருக்கு தெரியும். ஏன்னா இங்கிலீஷ் வார்த்தையில் சேர் அப்படின்னா தான் அவனுக்கு புரியும். முக்கால் சத்தியம் போட்டாச்சுப்பா. கணக்கு நீதிமான் போட்டிருக்காருப்பா. நீதிமான் கைலாசத்தில் கோர்ட்ஸ்லேருந்து கொடுக்காரு. நீதிபதி சர்ச்சு கணக்கு எழுதிட்டார். துவைச்சி எடுத்து வந்து கணக்கு ஒப்படைச்சி சரண் அடையலைன்னா இவனுக்கு எல்லாவனும் அந்த கணக்கு வரையில் ஒருத்தனை கூட விட மாட்டார். அதையும் பார்த்துக்கோப்பா. கோர்ட்டார் புரிஞ்சுக்கோப்பா. வழக்கு வழக்கு ஓடட்டும் அப்படின்ட்டார். அந்த சட்டங்கள் உள்ள வரையில் பிதிக்கி எடுத்து போடும் அப்படின்ட்டார். நீதிமான தவறி போயிடலாமாடா? ஆண்டா முட்டா பேல என்னமோ ஈஸ்வர மகன் சும்மா என்னமோ கத்திக்கிட்டு நாங்கள் கணக்கு விடுதோம் நினைக்காதீடா. அவர் போடுதாருடா கணக்கு. ஈஸ்வரன் போடுதாரு. உச்சியில் உட்காந்துருக்காரு ஈஸ்வரன். அரசியல்வாதி குளத்தில் கையெழுத்து போட்டவன். தாசில்தார் விஓ கலெக்டர் குளத்தை பூரா முங்குன்னு கையெழுத்து போட்டவன் பூரா என்கவுண்டர் ஷூட்டிங் ஆடுறாரு. அப்படியே நடு ரோட்டில் ஷூட்டிங் ஆடரில் கொன்றுவார். அதான் சட்டம். புரியுதா? சட்டத்தை பூரா அவமதிச்சு சட்டத்தை பூரா கண்டமானைக்கு ஏற்றி பாலாக்கி வச்சிருக்காடா. வாய்ப்பேகடா. ஏண்டா கையெழுத்து போடுற அதிகாரி பூரா ஏண்டா உனக்கு கஞ்சிக்கு இல்லையாடா, உழைக்க முடியாதாடா, பேண்ட் சட்டை மாட்டிட்டு போகிற, கலாங்கதுக்கு போகிற,
பெண்ணு அதுக்கு மேலே கலாங்க போகுது. முட்டா பேலே காலையிலே பாடுறா, அது சாப்பாடு உணவுன்னு சொல்லி வந்து கடவுள்கிட்ட கேட்கு. நீ காலையில் கலாங்க போகிறடா, கலாணி பேயடா துவைச்சி தொங்க விட்டுருவார். இதில் பூரா பத்திரம் போட்ட கையெழுத்து போட்ட பூரா நீதிமன்றம் கோர்ட்டில் எடுத்துக்கோப்பா. தெற்கு பாளையம் நீதிமன்றம் கோர்ட்டு, ராஜபாளையம், சிலுவுத்தூர், மதுரை, சென்னை, மெட்ராஸ் கணக்கு போட்டார். இவ்வளோ கணக்கு உள்ளே ஓடி இருக்கு. அப்போ கவர்மெண்ட் லேயரால் இவ்வளோ சேட்டா உள்ள எப்படி கவர்மெண்ட் லேயர்? அப்போ எல்லாம் கோயிலெல்லாம் அழிப்பான், கோயில் சிவன் கோயிலை பூரா அழித்து பட்டா போட்டு கொடுப்பான். இவனுக்கு இதான் வேலையா? இவனுக்கு கவர்மெண்ட் லேயருக்கு துவைச்சி தொங்க விட்டு நசுக்கி விடுவாரா? முக்கால் சத்தியம். இவனுக்கு எல்லாமே தெரியும். பத்திரம் போட்டது, எழுதுனது, வச்சது, பணம் காகிதம் கொடுத்தது, எங்கெங்கே எவ்வளோ லட்சம் ரூபா பேசினது எல்லாம் அவனே பேரம் பேசி சிலுவுத்தூர் நீதிமன்ற கிளை சிலுவுத்தூர் கோட்டாவில் உட்காந்துருக்கான். ஆண்டாளமாக ஆண்டாளம்மா நான் தாண்டா விஷ்ணு பேசுகிறேன். என் ஆலயத்தில் சுற்றி உட்காந்து மாளிகையை கட்டி ஏசி ரூமில் இருக்கான். யார்? கவர்மெண்ட் லாயர். இல்லா ஒரு தட்டை குச்சி மாதிரி இருக்கா. நீ இவ்வளோ சேட்டை பண்ணியாடா? அவர் உட்காந்து பார்த்து முழிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரா? கடவுள் உட்காந்து முழிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கார். ஒழுங்கா போ, கணக்கை ஒப்படை அப்படின்ட்டார். ஒப்படைக்கலையா அது என்ன நடக்குன்னு பாடுறா. அந்த டைம் நடக்கும். அசம்பாதம் பண்ணி அகம்பாதம் பண்ண நினச்சி வச்சுக்கோ, சிலுவுத்தூர் கோட்டா பூரா அப்படியே பிளந்து விட்டுருவார். உள்ளே போடா அப்படின்னு. முக்கால் சத்தியம் பயந்து நட. முக்கால் சத்தியம்.